அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இணைந்து வரக்கூடிய நாளில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க. பயணங்களில் ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன விஷயங்களில் சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. ஏற்ற தாழ்வினை பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்க, சின்ன பழக்கடை வச்சுருக்கீங்க, காய்கறி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல், அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க. தேவையற்ற கால விரயத்தை அது தவிர்க்கவும் செய்யும். காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி போகலாம். தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கப்பெறலாம். இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் ஓட்டும்போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. கவலை வேண்டாங்க, இந்த காலம் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னும் சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க. கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பணம் தேவைக்கு ஏற்ப இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாங்க. சீரான பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார உயர்வுனால எப்பொழுதுமே மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம்.
அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்யறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க.